ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான பிரண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரண்டையிலேயே நான் நிறையா ரெசிபீஸ் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரண்டையிலேயே நிறையா ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன். அந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது வீட்டில் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக வருது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் வைக்கலாம். இந்த ஒரு கணு இருக்குது பார்த்துங்களா, இது கணுன்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து இது வரைக்கும் அந்த கணுவை மட்டும் நீங்கள் கட் பண்ணி தொட்டியில் வச்சு பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வரும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது நிறைய மருத்துவ குணங்கள் இந்த பிரண்டையில் இருக்குது. இந்த மருத்துவ குணங்களை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைந்த பிரண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரண்டை க்ளீன் பண்ணிடலாம். கத்தி வச்சு இந்த 4 பக்கம் இந்த கணுவாக இருக்குது பார்த்தீங்களா, இதைய முதல்ல இந்த பிரண்டையை நம்ம கத்தி ஒன்று எடுத்து இந்த 4 கார்னரும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நார் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டையில் இருக்கிறத இந்த நார் இலையெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். தனியாக நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு பாருங்கள். முதல்ல நீங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு மண் கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் இதை ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த பிரண்டையை நல்லா இது சுருங்கி வதங்கி வரணும். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த பிரண்டையை நம்ம வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை குழம்பு செய்யணும். மார்க்கெட்டில் இது பிரண்டைன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். கீரை விற்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வாங்கிட்டு நீங்கள் செஞ்சுட்டு ஒரு தண்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு தொட்டியில் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். வீட்லேயே நம்ம இதை வளர்த்தலாம். இது ஹெல்த்தியான ஒரு குழம்பு. நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் வதக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிங்க. இப்போ ஒரு தட்டு எடுத்து இதையை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடையை தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அதிகமாக ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 5 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு கல்லில் 1-2 நான் நசுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி அறுத்து போடுறது மாதிரி இது மாதிரி போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ இதை போட்டுடலாம். இப்போ இது எண்ணெயில் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பிரண்டை யூஸ் பண்ணி ஹெல்த்தியான ஒரு குழம்பு செஞ்சு கொடுங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி அந்த கரைசலை வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள் பார்த்தா இதில் 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டு இதில் சேர்த்துடலாம். குழம்பு கொஞ்சம் கட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இப்போ தண்ணியால் சேர்த்திடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியால் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு தான் போடுறேன். சால்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ சூப்பரான பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.